ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படியாக செய்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தினாலே இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார்கள். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விசுவாசம் இருக்கும்போது நாமும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் விசுவாசத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். நாம் விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் செய்யப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்யப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சோர்வுகளின் பலவீனத்தின் நேரத்தில் நாம் பலன் கொள்ள வேண்டும் என்றால், அக்னியின் உக்கிரம் இருக்கும்போது நாமும் அதை அவிழ்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகப்பெரிய ஒன்றாகும். அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் வர்த்திக்க செய்ய வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். நமக்கு அநேக நேரங்களில் பலவீனங்கள், சோர்வுகள், போராட்டங்கள், அநேக யுத்தங்கள், அநேக ஆபத்துக்கள், அநேக காரியங்கள், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் நாம் சோர்ந்து போகாதபடி அந்த நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படியாய் இதையெல்லாம் ஜெயித்தார்களோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் ஜெயிக்கும்படி உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், சத்துருவின் சேனைகளையும், பலவீனங்களையும் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வர்த்திக்க செய்ய வேண்டும். விசுவாசம் பெருக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றையும் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்து உலகத்தை ஜெயித்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தை பிடித்து கொண்டு நாம் நித்தியத்துக்கு நேராக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கூட அநேக சோதனைகள், அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது விசுவாசம் ஒன்று மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து தேவனை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு அது ஒரு மிகுந்த ஒரு போர் ஆயுதமாக இருக்கிறது. சத்ருவை ஜெயிப்பதற்கும் பலவீனத்தை ஜெயிப்பதற்கும் எந்தவித போராட்டமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கு மிக அவசியமான ஒன்று அந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் வளர செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அதில் பெருகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை ஜெயித்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், சத்துருக்களையும் மேற்கொள்ளும்படியாக இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்வீராக, பெருக செய்வீராக. விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவராய் மாறினது போல நாங்களும் இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறி இன்னும் அநேக காரியங்களை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலன் தருவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை நீர் பெருக செய்வீராக. விசுவாசத்தினால் அவர்கள் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெயிக்க நீர் பலன் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.